காய்ஸ், கண்மணி அன்புடன் சீரியல்ல இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? இன்னைக்கு வந்து நேத்து வந்து பாம்பு வந்து கடிச்சிரும். பாம்பு கடிச்ச உடனே வந்து அன்பு வந்து டென்ஷன் ஆயிடுவான். உடனே கண்மணி சொல்லுவா, "அன்பு டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன். இது பாம்பு கடிச்சா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு மருந்து பாம்பு விஷ பாம்பு இருக்குன்னா அதை முறிக்கிற மருந்தும் கண்டிப்பாக இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் கையில் போட்டிருந்ததெல்லாம் கட்டிட்டு கச்சிஃப் எடுத்து டைட்டாக கட்டிடுவா. கட்டிட்டு அந்த ரத்தம்லாம் சொட்டினே இருக்கும். இவ போயிட்டு மருந்து அரைச்சின்னு வந்து வச்சிருவா. வச்சுட்டு சொல்லுவா, இவன் வந்து எனக்கு ஒரே மயக்கமாக வருது, தூக்கமாக வருது கண்மணி. விஷம் பாம்பு கடிச்ச அன்னைக்கு நைட்டு தூங்கக்கூடாது சொல்லுவாங்க. தூங்குனா விஷம் தலைக்கு ஏறிடும். அதனால நீங்கள் தூங்கக்கூடாது இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக. வாங்க நம்ம ஏதாவது கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு இவ பார்த்தது ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பா. ஃபுல்லாக டான்ஸ் பண்ணுவா. நான் டான்ஸ் பண்ணுறேன், அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அவனை என்கேஜாகவே நைட்டு ஃபுல்லாக வச்சுப்பா. ஒரு வழியாக காலையில் விடிஞ்சிரும். விடிஞ்ச உடனே அவன் பாப்பா கண்மணி இன்னைக்கு கண் முழிக்க மாட்டேன்னு நினச்சேன், நான் முழிச்சதுக்கு காரணமே நீ தான் கண்மணின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கண்மணி காண போயிருப்பா. இவன் வந்து ஃபுல்லாக தேடுமா. அப்புறமேட்டா கண்மணி வாங்க கண்ணை மூடிட்டு வாங்க சர்ப்ரைஸ் சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அன்புன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பா. அதை பார்த்த உடனே அன்புக்கு ஒரே பயங்கர ஹாப்பியாகிடும். கண்மணி நான் இப்படி இப்படியே இது பண்ணணும்னு நினச்சி இதை நினைக்கவே இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதோட போயிட்டு கடலில் போயிட்டு ஜாலியாக விளையாடிட்டு பயங்கர ஜாலியாக ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே வந்து கண்மணியும் அன்பையும் காணோன்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. பசங்க அழுவுறது கேட்டு இங்கே வீட்டில் எல்லாருமே ரொம்ப சேடாக இருப்பாங்க. கரெக்டாக போலீஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி அன்பு வந்து தீவில் வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருக்காரு. அந்த ரெசார்ட்டுக்கு வந்து போட்டில் தான் போகணும். அதுவும் அவரே போட்டை வந்து ஓட்டிங் போயிருக்காரு. போட் வந்து கவுந்துட்டு இருக்கு. அந்த போட்டு கரை ஒதுங்கியும் இருக்கு. அவங்க ரெண்டு பேர் ரெசார்ட் ரீச் ஆகல. அவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு தெரியல. நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கோம், நாங்கள் சொல்கிறோன்னு சொன்னோடனே பாட்டிக்கு டென்ஷன் ஆகிடும். பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு ரெசார்ட் புக் பண்ணியிருக்கிறான். இதெல்லாம் வந்து இடியாப்பம் விற்கிறவளுக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் இவ என்ன சொல்லி மயக்கி கூட்டு போனாலும் தெரியல. இவளெல்லாம் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிகிட்டே இருப்பாங்க. இங்க அன்போட அம்மா மட்டும் ஐயோ இவங்க ரெண்டு பேருக்கு என்னாச்சும் தெரியல சொல்லிட்டு பயந்துனே இருப்பாங்க. இங்கே இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு பேசிட்டு விளையாடிட்டே இருப்பாங்க. தூரத்தில் ஒரு போட்டை பார்த்துட்டு கத்துவாங்க. ஆனால் அந்த போட்டில் யாருக்கும் கேட்காது, அப்படியே போயிடுவாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.